ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். வெல்கம் டு சினி கான்வர்சேஷன். அதாவது ரீசெண்டா F1 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹாலிவுட் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த வீடியோல அந்த படத்தை பத்தின ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன், அதாவது ஒரு உரையாடல் அதான் நம்ம பண்ண போறோம். ஸோ படத்தை பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் இன்னும் பெட்டரா புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ பாக்குறது பெருசு, இதுல கண்டிஷன் வேற போடுறியா அப்படின்னா சும்மா, ஏன்னா அப்பதான் கொஞ்சம் எக்ஸாக்டா உங்களுக்கு இன்னும் புரியும் நான் நம்புறேன். எனிவேஸ், F1 அப்படின்ற படம் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு படம். ஸோ அதனாலதான் இந்த உரையாடலே. ஸோ அந்த படத்தை பத்தின ஒரு சில விஷயங்களை பேச போறோம். ஸோ உங்களுக்கு அந்த படத்தை பத்தி வேறு சில விஷயங்கள் நான் சொல்றதுக்கு விட்டு போன சில விஷயங்கள் தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ நல்ல ஒரு ஹெல்தி ஒரு உரையாடலா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜோசப் கொசன்ஸ்கி, அதாவது இதுதான் இந்த படத்தோடைய டிரெக்டரோடைய பேரு. சரி, யாருப்பா இருந்தாலும் இவர் தான் இப்பதான் F1 பண்ணிருக்காரு, எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க F1 ரேஸ் அது இதுன்னு ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு பெரிய படம் எடுத்தவர் தான். ட்ரான் லெகசி. நீங்க ஒரு 90s கிட்டு அல்லது 2K கிட்டா இருந்தீங்கன்னா அந்த வீட்டுல HBO ஸ்டார் மூவிஸ்ல போட்டு அவர் தேய்ச்ச படங்கள்ல ஏதோ ஒன்னா இருக்கும். ட்ரான் லெகசி அவனா போட்டு விட்டுரும் அப்படி. ஸோ எனக்கும் அப்பவே அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கேமுக்குள்ள போயிட்டு தான் அப்பாவை கண்டுபிடிக்கா ஒருத்தர் போவாரு, அங்க என்ன ஆச்சு, தப்பிச்சு வெளியே வந்தாங்களா, அதான் கதையா இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப எனக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு படம் தான். அதுக்கப்புறம் நடுவில் ஒன்று ரெண்டு நான் பெருசா பார்த்தது இல்லை. டாப் கன் மேவரிக், டாம் குரூஸ் நடிச்ச ஒரு படம் வந்திருக்கும் ஒரு 2 years பேக். ஸோ அந்த படமும் நான் பார்த்திருக்கேன். அதுவும் எனக்கு ஒரு மாதிரி பர்சனல் ஃபேவரட்டான ஒரு படம் தான். ஸோ இந்த 2 படத்தினுடைய ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு நான் இந்த F1 படத்தை கிட்டத்தட்ட படத்தோட டீசரு அந்த ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் வரும்போது நான் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். வித் ஆல் தோஸ் திங் படத்துக்குள்ள போய் உட்காந்து நான் படத்தை பாக்குறேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா F1 ரேஸ் எல்லாம் முன்னப்புறம் நான் பார்த்ததே இல்லை. கம்ப்யூட்டர்ல விளையாண்டதோட சரி. படத்துல ஒரு சின்ன நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா, அதுவும் படத்துல நெகட்டிவ் இல்ல, எனக்கு இந்த ரேஸை பத்தி ஒன்னும் தெரியாம பேன் போனதுனால அங்க வர, இன்ஃபேக்ட் அந்த படத்துல வர அந்த ரேசிங் உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் வருவாங்க, இந்த கார் ரேஸ் உண்மையாலும் ஓட்டுறவங்க வருவாங்க. ஸோ அவங்க எல்லாம் காட்டும் போது சில பேர் தியேட்டர்ல கத்துறாங்க, நமக்கு தான் யாரும் தெரியல யாருப்பா அவரு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் நான் நினைச்சேன். பார்த்தா அவர் உண்மையான F1 ரேஸ் டிரைவர் போல. ஸோ அது ஒன்னே நெகட்டிவ் தான். ஸோ ஒருவேளை நீங்க படத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் F1 பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பெட்டர் கனெக்ஷனும் இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, இது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு உறுத்தலா இருந்துச்சு. மத்தபடி ஜோசப் கொசன்ஸ்கி இவருடைய ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்ற மாதிரியே ஒரு விஷயம் இருக்கு. இதை டாப் கன் மேவரிக்லயும் பண்ணிருப்பாரு. கிட்டத்தட்ட சேம் தட்டுல வச்சு பரிமாறப்பட்ட மற்றொரு உணவு தான் இந்த F1. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒரு ஆர்க்கா ஒரு லைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா, டாப் கன் மேவரிக்லயுமே ஒன்ஸ் அப்பான் டைம் பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பைலட்டா இருந்த ஒரு நபர் ரிட்டையர் ஆயிட்டு திருப்பியும் கோச் பண்றதுக்கோசரம் டீம்ல சேர்ந்து அவர் ஒரு பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவாரு. அப்படி டீமுக்குள்ள சேரும்போது இனிஷியலா இவரை ஏத்துக்காத பல பேர் இருப்பாங்க. ஆஸ் ஸ்டோரி ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா இவர் பண்ற விஷயங்கள்னால அவர் டீமுக்குள்ளேயே ஒரு பாண்டிங் வரும். அதுக்கப்புறம் டீம்ல ஒரு அட்டாச்மெண்ட் வரும். கடைசியா இவரும் இவரோட டீமும் சேர்ந்து எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றது தான் ஒரு மாதிரி ஒரு ஒன் லைனா சொல்லணும்னா இதுதான் டாப் கன் மேவரிக். நடுவில் அந்த டீம்லயே ஒருத்த பிடிக்காம இருப்பான், அவருக்கு ஹீரோவை பிடிக்காம இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஹீரோவுக்கு வருவாங்க, கடைசியா அவனும் ஹீரோவுக்கு வந்துருவான். இந்த மாதிரி சில லேயர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது அப்படியே தூக்கின்னு இந்த பக்கம் இந்த படத்துல வச்ச மாதிரி தான் இருந்துச்சு F1 பார்க்கும்போது. அதனால ஒரு மாதிரி ரிப்பீட்டிவா இருக்கா, பார்த்ததையே பாக்குற மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. மேபி அந்த கதை களம்ன்றது வேற. கொஞ்சம் அந்த லீட் ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக நான் படத்தை இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். எனக்கு ஒரு சில இடங்கள்ல காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்ச அந்த இத்தினோண்டு இங்கிலீஷ்லயே எனக்கு ஒரு சில காமெடி எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. நல்லா டைலாக்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த இஸ் நாட் ரேசிங் இஸ் ஃபிளைங்ன்றது கடைசியில் ஒன்று வரும். இதை அவர் முதலே சொல்லியிருப்பாரு. நான் அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கார் ஓட்டும் போது ஒரு டைமுக்கு அப்புறம் என்னை சுத்தி எதுவுமே தெரியக்கூடாது, அவ்வளோ பீஸா இருக்கணும், ஒரு சவுண்டும் கேட்க கூடாது, நான் அப்படியே மிதக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அது அப்படியே கிளைமேக்ஸ்ல திருப்பி வரும். ஸோ அது மாதிரி படம் முழுக்க ஒரு மாதிரி எங்கேஜிங்கா, எங்கேயுமே பெருசா அந்த F1 பத்தி சொல்லும் போது மட்டும் கொஞ்சம் என்னடா சொல்றாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் மற்றபடி படம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி கிரிப்பாவே போயிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு விதத்துல ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அல்லது மியூசிக், சினிமோட்டோகிராஃபி, ஸோ ஏதோ ஒரு விதத்துல அங்கங்க ஒரு ஹூக் வச்சுக்கிட்டே இருந்தாங்க படம் ஃபுல்லாவே. இது ஒரு தலை சிறந்த படமாடா, வந்த படங்களே இதான் பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டேன்.
எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கம்பேர் பண்ணோம்னா தமிழ்ல ஒரு சூரரை போட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கல, இல்ல எனக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு இம்பாக்டான்னு கேட்டீங்கன்னா இது மேபி அது நமக்கு ரொம்ப நம்மளுடைய ஜியோகிராபிக்கல் ஏரியால நமக்கு இன்னும் புரியுற மாதிரி கனெக்டிவிட்டியா எடுத்ததுனால அது இன்னுமே நமக்கு ஒரு 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 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதுவும் கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு 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 ஏரியால டிராவல் பண்ற ஒரு படம் தான். குறிப்பாக அந்த ஏஜ் நபர், நான் ஆல்ரெடி சொன்ன ஏஜ்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் ஏஜ் மேன். நான் ஆல்ரெடி அந்த டாப் கன் மேவரிக்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மிடில் ஏஜ் மேன் வருவாரு, தன்னை திருப்பியும் ப்ரூவ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சேம் டெம்ப்ளேட்ல வர ஒரு படம் தான். இதுல இவர் நடுவில் என்னென்ன தடைகள்லாம் ஃபேஸ் பண்றாரு, அதெல்லாம் தாண்டி எப்படி இவர் வந்து அந்த ரேஸை ஓட்டி ஜெயிச்சாரு. படத்தை பத்தி ஒரு ஒரு ஆர்க் மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பேசிக்கா வந்து ஒரு டிஸ்னி படம் மாதிரிதான் இருந்துச்சு. என்னன்னா டிஸ்னி படம் அப்படின்னா, டிஸ்னி படங்கள்ல நீங்க அப்படியே டிஸ்னி ஒரு வாடவர் அனிமேஷன் படம் வரது எல்லாமே ஒரு சும்மா ஒரு ரீவிசிட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு சிமிலர் ஆர்க்ல உட்காரும். அது வந்துட்டு ஒரு ஆரம்பிச்ச புள்ளியில இருந்து இன்டர்வல்ல இருந்து அந்த எண்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். திருப்பி ரீவிசிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே டெம்ப்ளேட்ல தான் இந்த படமும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தோணுச்சு. லைக் முன்னாடி பண்ண கில்ட்டை இதுல வந்துட்டு கடைசியில வந்துட்டு அவர் வந்துட்டு அதை வந்து வென்று காட்டுவாரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அங்கங்க சின்ன சின்ன நாட்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி குறிப்பா சார் அவர் பேர் எனக்கு தெரியல, அந்த பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன்லாம் வருவார் கடைசியில, சலசார் ரிவெஞ்சில் வந்துட்டு அந்த சலசாரா வருவாரு. பேர் ஏதோ பேருங்க டக்குன்னு வரல. சரி ஓகே. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட ஃப்ரெண்டா வருவார், இவருக்கும் அவருக்கு அந்த பாண்டிங் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டீப்பாலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க, அப்படியே போற போக்குல தான் இருக்கும். இருந்தாலும் அதுவுமே வந்து ஒரு மாதிரி எனக்கு இம்பாக்ட்ஃபுல்லா தான் இருந்துச்சு. அண்ட் குறிப்பா சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, அதுக்கப்புறம் அது எனக்கு சிஜிஐயா இல்ல ஒரிஜினலா ஷார்ட் பண்ணாங்களான்னு தெரியல. ரொம்பவே அந்த ரேஸ் காமிக்கிறதெல்லாம் ரொம்ப வந்துட்டு அப்படியே அந்த ரேஸ்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த கேம் வச்சது, அந்த கேமரா ஆங்கிள்ஸ், இதெல்லாம் எப்படி எடுத்தானுங்க இல்ல சிஜியான்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. ஆனா சொல்லலாம் இவர் ஆல்ரெடி வந்துட்டு டாப் கன் மேவரிக்ல அந்த ஃபைட்டர் ஜெட்லயே காமிச்சிட்டாரு. ஸோ அப்படிங்கும்போது இது மேபி அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஆன் த ஹோல் மியூசிக் ஹான்ஸ் சிம்மர் தலைவன் சொல்லலாம் வேணும், சும்மா பட்டாய கிளப்பிருப்பேன் அப்படி. ஸோ அதனால ஆன் த ஹோல் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே சூப்பரா ஒரு ஷைன் பண்ண ஒரு படம் தான் இந்த F1. ஒரு ஃபீல் குட் ஜான்ரில் ஒரு கதை நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்க, அல்லது உங்களுக்கு ஃபீல் குட் படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டா பார்க்க வேண்டிய படம் இந்த F1. ஏன்னா எல்லா ஆர்க்ஸுமே கரெக்டா ஒரு மாதிரி எங்க போடவும் இல்லை குறையவும் இல்லை, அழகா கரெக்டா அந்த மீட்டர்ல செட் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ யா, திஸ் இஸ் ஆல் அபவுட் F1. நான் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த இவர் படத்துல ஒரு ஃபீமேல் இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஸோ அதுவுமே இதுல இருக்கு. ஸோ ஆன் த ஹோல் டாப் கன் மேவரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா F1 உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அல்லது F1 தான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க, டாப் கன் மேவரிக் பார்க்கல அப்படின்னா வைஸ் வருஷா தான் இதை பிடிச்சவங்களுக்கு அது கண்டிப்பா பிடிக்கும். ஸோ ஓவரால் ஒரு நல்ல தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸோட, நல்ல சவுண்ட் சிஸ்டமோட, நல்லா அந்த SFX எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. சாரி, அது நிறைய பேர் சொல்லாம விட்டுறாங்க. இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ன்றது படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் இன்னும் கொஞ்சம் அந்த பிலீவபிலிட்டிக்கு பக்கத்துல நம்மளை கொண்டு போகும். ஸோ அதுவுமே இந்த படத்துல சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் டெக்னிக்கல் வைஸாவும் சரி, டைரக்ஷன் வைஸாவும் சரி, ஸ்கிரீன் பிளே டயலாக் வைஸாவும் சரி, எனக்கு ரீசெண்டா பார்த்த படங்கள்ல அப்கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் சரி, ரீசெண்டா பார்த்த படங்கள்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா F1 எனக்கு இருந்துச்சு. தைரியமா போய் பாருங்க படம் பார்க்காதவங்க. ஸோ டெஃபினட்டா உங்களை வந்து படம் ஏமாத்தாது. ஸோ வித் தட் ஐ எம் சைனிங் ஆஃப். நான் படத்தை இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன், தமிழ்ல போய் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால எனக்கு சொல்ல தெரியல. ஸோ எனிவேஸ் படம் இட்ஸ் இன் தியேட்டர்ஸ், மறக்காம போய் பாருங்க.